வணக்கங்க, நான் டாக்டர் தனலட்சுமி, ஸ்ரீ சக்தி மெடிக்கல் கேர் பொள்ளாச்சி. இன்றைய வீடியோவில் நம்ம டயபெட்டிஸோடைய முழு தன்மையை பற்றி பார்க்கலாம். மெடிக்கல் சயின்ஸில் டயபெட்டிஸை பனிமலையோட ஒப்பிடுறாங்க. தட் இஸ் ஐஸ்பர்க். பனிமலையோட தன்மை என்னன்னா, சிறிய பகுதி மேற்பகுதியிலையும் பெரும் பகுதி கடலுக்கடியில் கண்ணுக்கு தெரியாமையும் இருக்கும். இந்த கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற பெரும் பகுதி பெரிய பெரிய கப்பல்களையும் டேமேஜ் பண்ணும். இதை எப்படி நாம டயபெட்டிஸோட கம்பேர் பண்ணலாம்னா, நிறைய பேர் நாங்கள் ரெகுலராக சுகரை மானிட்டர் பண்ணுறாங்க, கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது கண்ணுக்கு தெரிகிற சிறிய பனிமலையின் பகுதி. இப்போ பெரும் பகுதி பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸோடைய காம்ப்ளிகேஷன், அதாவது டயபெட்டிஸோட பாதிப்போட நம்ம கம்பேர் பண்ணலாம். இப்போ டயபெட்டிஸ் மோர் தென் 5 இயர்ஸ் பர்த்திற்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்களுக்கும் சிறுநீரகத்திற்கும் உண்டாக பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். நம்ம வெறும் சுகரோடைய அளவு நார்மலாக இருக்குதுன்னு நினச்சிட்டே இருப்போம். இப்போ கண்ணுக்கு தெரியாத பகுதியில் டயபெட்டிஸோட கிட்னி மற்றும் கண்களுடைய பாதிப்பு இருக்கும். இதை நம்ம எப்படி பாதுகாக்கலாம் பார்த்தா, ரெகுலர் இன்டர்வல்ல நம்மளை ஸ்கிரீன் பண்ணிக்கிறனாலையும் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கிறனாலையும் இந்த பெரிய பாதிப்புகள் இருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்லி ஸ்டேஜில் கண்கள் உண்டாகும் தொந்தரவையோ கிட்னியில் உண்டாகும் தொந்தரவையோ நம்ம ரிவர்சபிளாக பண்ணிடலாம். பட் இதுவே கண்களில் பார்வை குறைந்ததுக்கு அப்புறமோ இல்லை கிட்னியில் உப்புகள் அதிகமாகும் போதோ நம்ம கண்டுபிடிக்கும் போது கண்டிப்பாக அது 50% அதுக்கு கீழே மட்டும்தான் நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும்.